நேயர்களை இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரம் மத்திய கிழக்கில் கதாநாயகனாக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அபு உபைதாவுடைய மரணம். அந்த செய்தி உண்மை தன்மை, அபு உபைதா மரணம் அடைந்திருக்கிறாரா என்கின்ற செய்தி நேற்று முழுவதுமாக ஆட்கொண்டது. நாம் நேற்றைய முன்தினம் அபு உபைதாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் தனித்து ஒரு காணொலியிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கடுமையான எச்சரிக்கையும், கடத்தப்படுவார்கள் என்றும் பலர் பிணங்களை அள்ளி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூட அவர் இஸ்ரேல் யூத அரசுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கிற போதே அவர் பட்டிருக்கலாம். அந்த செய்தி அப்பொழுதுதான் வந்தது. நேற்று நமக்கு அது உறுதி செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் இஸ்ரேல் எந்த செய்திகள் எப்படி வந்திருக்கிறது, மத்திய கிழக்கில் அவருடைய மரணங்களை குறித்து நாம் உரித்தான பல செய்திகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அபு உபைதா ஒரு அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக அங்கு அவர் இருந்தார். அவருடைய உண்மையான பெயர் தற்போது ஹுதைஃபாவில் பிறந்த அபு உபைதா ஷமீர் அப்துல்லா அல் ஹாலிக் என்கின்ற பெயரை அவர் கொண்டிருக்கிறார். ஹுதைஃபாவில் பிறந்த அபு உபைதா, அவருடைய நிக்நேம் தான் அபு உபைதா. ஆனால் அவருடைய உண்மையான பெயர், அவருடைய தாய் தந்தை வைத்த பெயர் ஷமீர் அப்துல்லா அல் ஹாலிக் என்பதுதான் அவருடைய பெயராக இருந்திருக்கிறது. அவர் நீண்டகால அல் கசம், அதாவது ஹமாஸ் படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளராக மட்டுமல்ல, மிகச்சிறந்த அரபு இலக்கணத்தோடு பேசக்கூடியவர்களாகவும் ஆங்கில புலமை நிறைந்தவராகவும் அவர் இருந்திருக்கிறார். அவருடைய நிக்நேம் தான் அபு உபைதா. இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அபு உபைதா விவகாரங்கள் அவர் செய்யப்பட்டிருக்கிறாரா, கொல்லப்பட்டாரா என்ற செய்தியில இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று பார்க்கிறோம். இஸ்ரேல் கன்ஃபார்ம் ஹமாஸ் ஸ்போக்ஸ்மேன் அபு உபைதா கில் என்பதை எக்ஸ் தளத்தில் இஸ்ரேலுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர், இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் கர்ட்ஸ் பதிவு செய்திருக்கிறார். ஈவில் ஆக்சிஸ் வெளியேற்றினோம், எலிமினேட் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் தற்போது பதிவு செய்திருந்தார். நேற்றைக்கு இது குறித்து பேசிய பெஞ்சமின் நெத்தன்யாகு அதற்கு முன்பு அவர் உறுதி செய்யப்படவில்லை. இஸ்ரேலுடைய இராணுவமும் அதை உறுதி செய்யவில்லை, ஹமாஸும் அதை உறுதி செய்யவில்லை. ஆனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பல தரவுகளை நாம் பார்க்கின்ற போது ஏறக்குறைய அபு உபைதாவுடைய மரணம் உறுதி செய்யப்பட்ட ஒன்றதாகத்தான் இருக்கிறதோ இருக்குமோ என்று நம்பக்கூடிய அளவில் சோர்ஸ் இருக்கிறது. அதற்கு காரணம் மத்திய கிழக்கிலுடைய அல் அரேபியா கிளைம்ஸ் அபு உபைதாவுடைய மரணத்தை குறித்து ஹமாஸ் அதை 30ஆம் தேதியே ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சின்பட் 30ஆம் தேதி அதை உளவு பிரிவு ஆலோசனையில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் அபு உபைதா அதில் கொல்லப்பட்டதாகவும் கூட அல் அரேபியாவுடைய செய்தி நேற்று 31ஆம் தேதி அல் அரேபியா சொன்னது. அல் அரேபியாவுடைய செய்தியிலே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கியிருந்த போது குறிவைக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்க அல்லது கொல்லப்பட்டார், இப்படி ஒரு விவகாரத்தில் அல் அரேபியாவுடைய செய்தி இருக்கிறது. ஆனால் அல் அரேபியா என்பதாகத்தான் அதை சொல்கிறது. அதற்கு சாட்சியாக அபு உபைதாவுடைய மரணத்தை அவரது உறவினர்களும் அல் கசாம் பிரிவினும் கூட அவரது மரணத்தை உறுதி செய்ததாக அல் அரேபியா தெரிவித்தது. அதே சமயம் யூதர்களின் நாட்டிலிருந்து வரக்கூடிய ஜெருசலேம் ஃபோர்ஸ் they are optimistic உபைதா was killed அப்படிங்கிறத மாதிரி அவர் போட்டிருந்தார். அவருடைய அந்த மரணம் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேல் அஃபீஷியல்ஸும் ஹமாஸும் எக் நாட் கன்ஃபார்ம்ட் என்பது நேற்று இரவான அது ஒரு செய்தி. இன்று காலை நமக்கு இதுவரை அது குறித்த தரவுகள் ஒன்றும் இல்லை. நாளை அதற்குரிய தரவுகளை நான் உறுதிப்படுத்துகிறேன். ஆனால் முக்கியமாக அபு உபைதா கொல்லப்பட்டிருக்கிறதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் அபு உபைதா போர்க்களத்தில் இருந்தார் என்ற செய்தியும் நமக்கு உறுதி செய்கிறது. ஒரு பேச்சாளராக அவர் மீடியாவுடைய ஒளிந்திருந்து அவர் பேசவில்லை
அவர் போர்க்களத்திலே சக நிலை போராளிகளோடு அவர் போரிட்டார் என்ற செய்தியும் கூட அங்கிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கை முடிவுகள் இப்படி இருப்பதை ஏறக்குறைய நாம் உறுதி செய்ய முடிந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஐடிஎஃப்பினுடைய இந்த சின்பெட் அமைப்பில் பல உளவாளிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த உளவாளிகள் மூலம்தான் அவர்கள் படுகொலைகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிற செய்தியும், ஈரானில் நடந்தவும் அதே போன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செய்ததும் அவர்கள் இப்படித்தான். ஆனால் அந்த ஜம்பங்கள் அதிகமாக எடுபடாத விவகாரமாக ஹவுதிகளிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஹவுதியினுடைய அங்கீகாரம் பெற்ற பிரசிடென்ட்டையும் அஃபீஷியலையும் கொண்டிருக்கிறார்கள். அது வேறு விவகாரம். அவர்கள் மறைபொருளாக வாழ வாய்ப்பில்லை. ஆனால் ஐடிஎஃப்பின் இந்த விவகாரத்தில் அவர் ஒளிந்திருக்கவில்லை என்றும் மக்களோடு மக்களாக போராளிகளோடு அவர் போரிட்டார் என்கின்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹமாஸ் ரெசிடென்டல் பில்டிங்ஸில் தான் அவர் கிள்ளப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து டசன் ஆஃப் சிவிலியன்ஸ் தேவர் கில்ட் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. சர்வதேச பொதுமக்கள் ஹமாஸினுடைய இந்த நடவடிக்கைகள் பொதுமக்களை கொலை செய்வதை சர்வதேசம் இதில் தலையிட வேண்டும் என்றும் ஹமாஸ் நேற்று பணித்திருக்கிறார்கள். ஆகவே அபு உபைதாவினுடைய ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அல் கசாம் அறிவித்திருந்தாலும் கசாம் மற்றும் அல் அரேபியா, அதே மாதிரி இஸ்ரேல் கர்ட்ஸ், ஜெருசலேம் போஸ்ட் அறிவித்திருக்கிறது. ஐடிஎஃப்பும் ஹமாஸும் இன்னும் அதை அறிவிப்பு செய்யவில்லை. அவருடைய உறவினர்கள் சனிக்கிழமை இதை உறுதி செய்ததாக அல் அரேபியா நமக்கு செய்தியை கொடுத்திருக்கிறது. இது அவருடைய மரணத்தின் உண்டான ஒரு செய்தியாக நாம் பார்க்கலாம். மிக முக்கியமாக அபு உபைதாவுடைய அந்த மரணத்தின் மூலமாக வேறு ஒன்றும் அங்கே நடக்க போறதில்லை. ஏராளமான போராளிகள் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அபு உபைதா இறந்து போனவுடன் அந்த இயக்கம் மௌனிக்கவில்லை, மௌனித்தும் போக வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் யஹ்யா சின்வார், முகமது சின்வார், கைப் மற்றும் பல தலைவர்கள், இஸ்மாயில் ஹானி போன்ற தலைவர்கள், இன்னும் ஏராளமான தலைவர்கள், மர்வான் போன்றவர்கள் எல்லாம் மிக முக்கியமான போராளிகள், பலர் சிறையில் அடைக்கப்பட்ட காலங்களெல்லாம் போன பிறகும் அவர்கள் தனித்து நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றும் கூட இஸ்ரேல் அந்த போர்க்களத்தில் அவர்களை வெல்ல முடியாத சக்தியாக இருக்கின்ற போது இது இயற்கையாக நடக்கக்கூடிய விவகாரம்தான். இதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் அந்த பலஸ்தீன போராளிகள், ஹமாஸ் அமைப்பினர் களத்திலே நின்று போர் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர மரணத்தை எதிர்பார்க்காமல் அவர்கள் போரில் வரவில்லை என்பதை நாம் இங்கே உங்களுக்கு அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறோம். அதே போன்று இஸ்ரேலுடைய மக்களும் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களும் மரணத்தை எதிர்பார்த்து தான் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த போருக்கு திணிக்கப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். இருந்த போதிலும் விருப்பம் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இஸ்ரேல் வீரர்கள் விருப்பம் இல்லாமல் தள்ளப்படுகிறார்கள், இவர்கள் விருப்பத்தோட மரணத்தை எதிர்கொள்கிறார்கள். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அபு உபைதாவுடைய மரணமோ, இஸ்மாயில் ஹானி மற்றும் யஹ்யா சின்வார், முகமது சின்வார், தைஃப் போன்றவுடைய மரணங்கள் எல்லாம் இப்படித்தான் நடந்தது என்பதை நாம் இந்த செய்தியிலே உறுதி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அபு உபைதா மரணித்த செய்தி நாம் இதுவரைக்கும் கிடைத்திருக்கிற செய்தியை நாம் உறுதி செய்திருக்கிறோம். அதே சமயம் இப்பொழுது நமக்கு கிடைத்த செய்தி, அதாவது நேற்று 31ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு இஸ்ரேல் டைம்ஸிலே வெளியான அந்த செய்தியில் the face of the Hamas Israel confirmed the terror groups the spokesman Abu Ubaida killed என்ற செய்தியை இஸ்ரேல் டைம்ஸ் உறுதி செய்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் சின்பட்டுடைய இனிஷியலாக சனிக்கிழமை இந்த ஸ்ட்ரைக் த டார்கெட் நடந்ததையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறதையும் இஸ்ரேல் டைம்ஸ் உறுதி செய்திருக்கிறது. Still the reports quickly identify the operative as the infamous the terror group spokesperson and the Prime Minister Benjamin Netanyahu that confirmed the identification at the weekly cabinet meetings on Sunday என்பதையும் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அதே போல் இஸ்ரேல் கர்ட்ஸ் பதிவு செய்ததையும் நேற்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நான் இதற்கு முன்பு பெஞ்சமின் நெத்தானியாகுடைய உறுதி இல்லை என்று சொல்லியிருந்தேன். தற்போது கிடைத்த செய்தியிலே இஸ்ரேல் டைம்ஸும் அதை உறுதி செய்திருக்கிறது. நெத்தானியாகு கேபினெட் மீட்டிங்கிலே சொன்ன செய்திகளையும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். Defense Minister Kurtz is confirmed the Sunday the strike
the had been successful அப்படிங்கிறதையும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் the soon as the camping over the Gaza intensifies the Kurds the promise he will meet many more of his the partners in the crime there Hamas murdered and the rapist அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக ஏறக்குறைய எல்லா செய்திகளுமே அபு உபைதாவுடைய மரணத்தை உறுதி செய்வதாக இருக்கிறது. அதே சமயம் இது அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுத்ததை போன்று இஸ்ரேல் உடைய நாளிதழ்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் சர்வதேச அளவில் ஒரு முகமாக இருந்தார். அந்த ஃபேஸ் மாஸ்க் மேன் என்றும் இஸ் இன்வைட்டட். அவர் அப்படித்தான் அதை அழைக்கப்பட்டார். அவர் விருந்தினராக உபசரிக்கப்பட்டார். அப்படி ஒரு இதாக இருந்தார். தெய்பு போன்றவர்கள் பல வீட்டு விருந்தாளியாக இருந்தார்கள். அவர் ஒரு வீட்டில் தங்குவதில்லை. அவராலே சில படைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஏறக்குறைய அபு உபைதாவுடைய மரணத்தை பெஞ்சமின் நேதன்யாகு, ஜெருசலேம் போஸ்ட், இஸ்ரேல் டைம்ஸ், கசம் பிரிவு, அதே போன்று அவருடைய உறவினர்கள் ஏறக்குறைய உறுதி செய்திருக்கிறார்கள். அவருடைய செய்தி, அவருடைய மரணத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். ஹமாஸுடைய செய்தி இன்னும் அறிவிப்பு செய்யப்படவில்லை. நாளை மீண்டும் உங்களுக்கு நான் சந்திக்கின்றேன். நன்றி.